அனைவருக்கும் வணக்கம். இப்போ நாம் பார்க்க வந்திருக்கிறத பார்த்திங்கன்னாங்கன்னா ஒரு 2 ஏக்கரா 30 சென்ட்டுக்கு மேட்டுக்காடுங்க. ஒரு பாதி அளவுக்கு பென்சிங் பண்ணிக்கிறாங்க, பாதி அளவுக்கு பென்சிங் பண்ணல. இந்த 2 ஏக்கரா 30 சென்ட் வந்து 2 பேர்த்துது. ஒருத்தருது வந்து 1.5 ஏக்கருங்க, மீதி ஒரு பிட்டு இன்னொருத்தருது, அப்படி வருது கணக்கு. ஆனால் ஒட்டுக்க ஒரே மாதிரி வாங்கிக்கலாம். தார் ரோடு பேஸ் பார்த்திங்கன்னாங்கன்னா ஒரு 200 அடி வருதுங்க. கட் ரோடு தார் ரோடு பேஸ் 200 அடி வருது. செம்மண் பூமி, நல்ல பூமிங்க. எந்த ஒரு பாறையோ கல்லோ எதுவும் இல்லை. தோட்டம் அமைக்கிறக்கோ இல்லை தென்னந்தோப்பு வைக்கிறக்கோ ஒரு நல்ல ஒரு நிலங்க. அதாவது ரோடு பேஸில் ஒரு 80 சென்ட்டுங்க, ஒரு சச்சதரமாக வந்துடுது. அதிலிருந்து மறுபடியும் வந்து நேராக தெற்கு சைடு போகுது. காடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வடக்கு பார்த்த மாதிரி, காட்டுக்கு வடக்கு திசையில் தார் ரோடு. இந்த பக்கம் இந்த தென்னை மரம் தான் போலிங்க அத்து, அதாவது காட்டுக்கு கிழவக்கம். காட்டுக்கு மேற்பக்கம் பார்த்திங்கன்னா இந்த கம்பி வேலி போட்டுக்கல அது பாருங்கள். இது கட் ஜாயிண்ட் உள்ள பூமி வந்து இது நல்ல மண்ணுங்க. இதெல்லாம் கொழிஞ்சி உழவு ஓட்டாமல் இருக்குது. அதனால் உங்களுக்கு வந்து மண் வந்து தெரியல. ஆனால் செம்மண் பூமி நம்ம கால் வச்சு மிதிச்சாவே புதக்குன்னு போகுது. அருமையான மண். இது கட் ஜாயிண்ட் உள்ள காடு பாருங்கள், பக்கத்து காடு. மண்ணை பார்த்திங்கன்னா நாட்டு சர்க்கரையாட்டு இருக்குது. எப்படி தெளிவாக பண்ணி வச்சுக்கிறாங்கன்னு பாருங்கள். அருமையான மண் விவசாயத்துக்கு. இப்போ இருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த காட்டுக்காரருக்கு குதிரை பங்கு மாதிரி வருதுங்க. மறுபடியும் ஒட்டுக்கா வாங்கிட்டோம்னா நம்மளுக்கு எல்லாம் ஒன்று சேர்ந்துக்குது. இப்போ 2 பேருமே கொடுக்குற மாதிரி தாங்க. அங்கங்கெல்லாம் தென்னந்தோப்பு, இப்போ சோளத்தட்டு, இப்படி விவசாயம் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஏதோ சிறு சிறு வியாபாரிகள் காசு இருக்கிற மகராசா ஏதோ போர் போட்டு சர்வீஸ் வாங்கி அதை வெள்ளாம் பண்ணிகிட்ருக்க. அப்படி கொஞ்சம் இல்லாதப்பட்டவங்க வெறும் போர் போட்டு அது வசதி இல்லாதவங்க அப்படியே போட்டு வச்சுக்கிறாங்க. அந்த பக்கம் அந்த கம்பி வேலி வரைக்குங்க இந்த பனை மரத்துலேருந்து அப்படியே ஒரு நேராக வந்துடுது. காடு அருமையான காடுங்க. விவசாயத்துக்கும் சரி, மற்ற பர்பஸ்க்கு எதுக்காக இருந்தாலும் சரி. கட்ரோடு பேசி 200 அடி வரதுனால ஒரு கம்பெனி பர்பஸ்க்கோ இல்லை ஒரு ஸ்கூல் கட்டுற பர்பஸ்க்கோ எதுக்கு வேணாலும் பண்ணிக்கலாம். காட்டில் ஏதோ லைன் கீழ் கம்பு எதுவுமே போலிங்கெல்லாம் சுத்தமாக இருக்குது. வீடு பார்த்திங்கன்னாங்க நம்ம இந்த காட்டிலிருந்து ஒரு 200-300 அடி தள்ளி வீடு இருக்குது. இது விலை பார்த்திங்கன்னாங்கன்னா ஒரு ஏக்கர் 60 லட்ச ரூபா தான் சொல்கிறாங்க. அதிலிருந்து இன்னும் குறைச்சி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த காடு எங்கே அமைஞ்சிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாங்க ஈரோடு மாவட்டம் பவானி வட்டம் இந்த பருவாச்சியிலேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்குது. கட்டோடு பேஸ்லேயே அமைஞ்சிருக்குது. இப்போதைக்கு வந்து கிணறோ போரோ ஒரு சர்வீஸோ எதுவுமே இல்லை. காலி நிலம் தான், நாம் தான் வாங்கி ரெடி பண்ணிக்கணும். பக்கத்தில் பாருங்கள், சிம்பிளாக ஒரு கொஞ்சம் மேலே தென்னமலை வச்சுருக்கிறாரு. நல்லா இருக்குது, செல்வாக்காக இருக்குது.
இந்த நிலம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாத மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம தொடர்ச்சியாக ஒரு வீடியோ போடும்போது அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். காடு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா யோசிக்கவே வேண்டாங்க. விலை பற்றிலாம் எதுவும் யோசிக்க வேண்டாங்க. நம்ம நேரில் போய் பேசிக்கலாம். எப்போவுமே நம்மளுடைய பழக்கம் வந்து பார்ட்டிகிட்ட நேராக ஃபேஸ் டு ஃபேஸ் பேசிக்கிற மாதிரி தான் ஏற்பாடு பண்ணுவோம். நம்ம சேனலுக்கு வந்து பெரும்பாலும் வீடியோ பார்க்குறதோட சரி, அது கடைசி வரைக்கும் பார்க்குறதும் இல்லை. என்ன சொல்கிறேன்னு முழுசாக கேளுங்க. ரெண்டாவது அந்த லைக் பட்டனை ஒன்று டவக்குன்னு ஒரு அமுத்துங்க. அதனால் ஒன்று அந்த விரலில் லைக் பட்டனை அமுத்தினோம்னா அந்த விரலுக்கு ஒரு ப்ராப்ளம் ஆகாது. எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நாங்களும் வந்து இந்த வேகாத வெயிலில் பெட்ரோல் அடிச்சுட்டு வேகுன்னு சுற்றி காடு தோட்டம் எல்லாம் எடுத்து போடுறோம். நீங்கள் வீட்டில் இருந்துகிட்டே பார்க்குற மாதிரி நாங்கள் சௌகரியம் பண்ணி வச்சுக்கிறோம். இப்போ நம்ம எடுக்கிற வீடியோவை செல்ஃபோனில் பார்க்குறத விட இன்றைக்கி மேக்ஸிமம் எல்லாருமே வீட்டில் ஆண்ட்ராய்டு டிவி வச்சுருப்பீங்க. யூடியூப்பை ஆண்ட்ராய்டு டிவியில் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா நேரில் பார்க்குற மாதிரி இருக்குங்க. ஒரு 75% உங்களுக்கு அதே ஒரு முடிவுக்கு வந்துக்கலாம். அதுக்கு மேலே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் நேரில் பேசிக்கலாம். நேரில் வந்து ஒரு விசிட் அடிச்சுக்கலாம். நீங்கள் எப்போ கூப்பிட்டீங்கனாலும், எப்போ பார்க்க வந்தீங்கன்னா வரதா இருந்தாலும் நாங்கள் உங்களுக்கு ரெடியாக காத்துட்ருக்குறோம். எப்போ வந்தாலும் காட்டியிருக்கோம். அதனால் நீங்கள் நம்ம யூடியூப் சேனலில் நம்ம நிலம் எதிர்கால பலம் யூடியூப் சேனலில் பார்க்குற அனைத்து வீடியோக்களுக்கும் நாங்களே முழு பொறுப்பு. ஏதாவது சந்தேகமாக இருந்தாலோ உங்களுக்கு கேள்வியாக இருந்தாலோ ஃபோன் பண்ணியே கேட்கலாம். இல்லை உங்களுக்கு ஃபோன் பண்ணுறதுக்கு ஏதாவது கூச்சமாக இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க, சொல்கிறேன். காடு பிடிச்சிருந்துச்சின்னா யோசிக்கவே வேணாங்க, டக்குன்னு ஃபோன் பண்ணிடுங்க. நல்ல ஒரு காடு வந்து நிற்கிறதில்ல, டக்குன்னு வியாபாரம் ஆகிடுது. சரி, நான் இதோடு முடிச்சுக்கிறேங்க. வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேவைப்பட்டால் ஃபோன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.